பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 5. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த அந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசே இடத்துல பார்த்து சொல்கிறார். இங்கே ஜனங்கள் தண்ணீருக்காக அலைமோதுகிறார்கள். குடிக்க தண்ணி இல்லை. ஒருவருக்காம் தண்ணி கிடைக்கல. ஒருவருக்குமே தண்ணி இல்லாத காரணத்தினால எல்லோரும் மோசேயை கல்லெறியும்படியாக கைகளில் கற்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்படியாக செய்கிறாங்களே, என்னை கொல்ல பார்க்குறாங்களே, எல்லோரும் கையில் கல் எடுத்துட்டாங்களே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்துல சொல்கிறாரு, நீ செங்கடலை பிளக்கும் பொழுது உனக்கு ஒரு கோல் கொடுத்துருந்தேனே, அந்த கோல் எங்கே? செங்கடலை பிளந்த அந்த அற்புதம் 20 லட்சம் பேருக்கு மேலான மக்களை செங்கடலில் அந்த கடல் ரெண்டாக பிரிப்பதற்கு அற்புதம் செய்த கோல். அந்த கோல் அற்புதத்தின் கோல். அந்த கோல் ஒரு மெய்ப்பினின் கோல். அந்த கோல் மக்களுக்காக உதவி செய்த கோல். அந்த கோல் பார்வோன் கையிலிருந்து ஜனங்களை காப்பாற்றிய கோல். அந்த கோல் தான் மிகப்பெரிய கடலை பிளக்கும்படியாக அற்புதம் செய்த கோல். ஆகவே நீ கடலை பிளந்த, நீ அந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. அந்த கோல் உன் கையில் ஒரு அற்புதம் செய்யும். அந்த கோல் உன் கையில் விடுதலை கொடுக்கும். அந்த கோல் உன் கையின் மூலமாக அற்புதம் செய்யும் என்று சொல்லி தேவன் அந்த கோலை ஞாபகப்படுத்தினார். அந்த கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ போய் அற்புதம் செய். அந்த கோலில் எந்த ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் அந்த கோல் மூலமாக செய்த அற்புதம் அல்லது விசுவாசம்னு சொல்லலாம். விசுவாசம்தான். ஆக மண்ணை குழப்பி இயேசு ஒரு முறை கண்ணில் வைக்கிறார். அந்த மண்ணில் அற்புதம் கிடையாது, அந்த விசுவாசம்தான். அதே போல் கோலில் அற்புதம் கிடையாது, கோல் மூலமாக செய்யப்படும் விசுவாசம்தான் முக்கியமாக இருக்குது. ஆகவே தான் இந்த கோல் மூலமாக தேவன் அங்கே அற்புதம் செய்ய காரணமாக இருந்தது. அதே போல் எலியா இருக்கும் பொழுது, அவன் அற்புதம் செய்கிற பொழுது அவனுடைய அந்த துண்டை அவர் சுருட்டி நதியில் அடிக்கிற பொழுது ரெண்டாக பிளந்தது. அப்படின்னா அதில் ஒரு அற்புதம் கிடையாது, அந்த ஆடையில் கிடையாது. ஆனால் அதன் மூலம் விசுவாசம் செயல்படுகிறது. தேவன் நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும், தேவன் சொல்லுகிற ஒவ்வொன்றிலும் ஒரு விசேஷமான விசுவாசம் தான் இருக்கிறத ஒழிய அதில் நம்ம ஒரு காரியம் செய்ய முடியாது. ஒன்று அதை கும்பிடக்கூடாது. இன்றைக்கி மக்கள் அநேகவற்றை வணங்குகிறார்கள், அநேகவற்றை ஆராதிக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு யாராவது இந்த அற்புதம் ஆண்டு செஞ்சதானா அந்த கோலை வச்சு ஒரு கோயில் கட்டிருப்பாங்க. கோயில் என்று சொல்லி கோலுக்காக ஒரு கோயிலோட கட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு மக்கள் இன்னமும் ஒரு அறிவற்ற சூழல் இருக்கிறத பார்க்குறோம். எல்லாவற்றும் கோயில் கட்டிட்டாங்க. கோயில் கட்டாத பொருள்களோ அல்லது தேவனுடைய சிருஷ்டிகளோ இல்லை. எல்லாத்துக்கும் கோயில் இருக்குது. மரத்தை கும்பிட்றாங்க, சூரியனை கும்பிட்றாங்க, ஆடு மாடுகளை கும்பிட்றாங்க, புளியை கும்பிட்றாங்க, கரடியை கும்பிட்றாங்க, குரங்கை கும்பிட்றாங்க, எல்லாவற்றும் கும்பிட்றாங்க. ஆனால் கோலில் ஒன்றுமல்ல, கோலில் மூலமாக தேவன் செய்த விசுவாசத்தின் வெளிப்பாட்டுக்காக இந்த கோல் தான் கண்மலை பிளந்தது. இந்த கோல் தான் மோசேக்கு வெற்றியை தேடி தந்தது. ஆக இந்த கோல் தான் மோசேயின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த கோலாக இருக்கிறது. தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்க விசுவாசம், அது ஏதோ ஒரு சில சம்பவங்களை சொல்லி ஒரு சம்பவத்தின் மூலமாக நடைபெற காரியமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்கையின் மூலமாக நடைபெற காரியமாக இருக்கலாம். ஆனால் அவைகள் மூலமாக அல்ல, அதன் மூலம் செய்யப்படுற விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ போ என்று சொல்லுகிறார். அந்த நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ, அங்கே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையை நீ அடி என்று சொல்கிறார். அந்த கண்மலை அடிக்கிற பொழுது அங்கே தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்த அற்புதத்தை ஜனங்கள் பார்ப்பார்கள், அதிலிருந்து ஜனங்கள் தண்ணீர் கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தின் காரியங்களை செய்யும்படியாக கோல் எடுத்துக்கொண்டு முன்னே போ என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஜனங்களுக்கு முன்பதாக மோசே அப்படியே செய்கிறார். அப்படியே செய்து அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் வந்தது. மக்கள் எல்லோரும் தண்ணீர் கொடுத்து திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு ஒரு கோல் போதும். ஒரு சின்ன ஒரு கோலை கொண்டு ஒரு மிகப்பெரிய நதியை உருவாக்க நம் தேவனால் முடியும். ஒரு சின்ன துரும்பை கொண்டு தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு சின்ன கடுகை கொண்டு தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். ஆகவே
தேவன் எதை கொண்டும் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாக குடித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். ஆகவே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு பொருளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. தேவன் நம்மை ஆசிரியர் பரிசுபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு கோலை கொண்டு கர்த்தர் ஒரு கண்மலையில் அடிக்கும் பொழுது அதன் மூலம் ஒரு தண்ணீர் புறப்பட்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதை குடித்து திருப்பி இருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து எங்களை மகிழ பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்து போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.